இவரோட குடி பழக்கத்தினால அம்மா யாரு மனைவி யாருன்னு கூட தெரியாம இவர் பண்ண சம்பவம் தான் எல்லாரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரை சேர்ந்தவர் 30 வயசாகிற சிக்கந்தர் குப்தா. இவர் மும்பையில தங்கி வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. இவரோட மனைவி தான் 28 வயசாகிற பிரியங்கா. இவங்க கணவர் மும்பையில தங்கி வேலை பார்க்கறதுனால மாமியார் ரூனா தேவியோட சொந்த ஊரான குஷிநகர்லயே வாழ்ந்து வந்திருக்காங்க. கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சிக்கந்தர் மும்பையில இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மும்பைக்கு வேலைக்கு போகாம வேறு எங்கேயும் வேலையும் தேடாமலே இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவரோட நடவடிக்கையும் சரியில்லாம இருந்திருக்கு. சொந்த ஊர்ல இருக்கும்போது ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்ந்த இவர் மும்பைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா மது பழக்கத்துக்கு ஆளாகி எந்த நேரமும் போதையிலேயே இருந்திருக்கிறாரு. இதனால வீட்லயும் சண்டை போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாரு. போதை கண்ணை மறைக்கும் போதெல்லாம் இவரோட மனைவியும் அம்மாவையும் கடுமையா தாக்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் ரீசெண்டா சிக்கந்தர் 2 நாளைக்கு முன்னாடி வழக்கம் போல சரக்கடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தவர் மனைவி பிரியங்காவோட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. சிக்கந்தரோட அம்மா அவங்க 2 பேரையும் சமாதானம் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா போதையில இருந்த இவரு நாம என்ன செய்யறோம்னு கூட தெரியாம 2 பேரையும் கடுமையா தாக்கி கொண்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம போதை தலைக்கேறிய இவரு இறந்து கிடந்த அம்மா மனைவி பக்கத்துல உட்காந்து அவங்களோட உடல் உறுப்புகளையும் சிதைச்சு விகாரமா நடந்திருந்திருக்காரு. இது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்து தடுக்க வரும்போது அவங்களையும் தாக்க முயற்சி பண்ணியிருக்காரு. இதனால போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கந்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.